வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கி இது வீடியோவில் NPCL கேட்டகரி 2க்கான ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினிக்கு ஆப்ரேட்டர் மேனேஜர் போஸ்டிங்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக தகவலை பார்க்க வரோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக கொடுத்துருந்தோம். அதில் ஆல்ரெடி எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் சென்டர் அது ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அப்போ ஹவு டு அப்ளைங்கிற வீடியோலாம் போடுறது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புதுசாக அவங்களுக்காக பார்த்துக்கலாம். இதில் போட்டுருக்க ரெண்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி ஆப்ரேட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 279 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிற இந்த 3 சப்ஜெக்ட் இருந்துச்சு. டோட்டலாக 50% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயின்டெனர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ட்ரேடு 10th முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 years ITI கோர்ஸ் எலக்ட்ரிஷியன் அப்படி இல்லைனா ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மிஷினிஸ்ட், ட்ரைனர், வெல்டர் இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எலிஜிபிள். இந்த 2 போஸ்டிங்குமே எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் 18லேருந்து 24 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC/ST இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த எலிஜிபிலிட்டிலாம் உள்ள நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கிளிக் டு வியூ டீட்டெயில் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை கிளிக் இதில் அப்ளை பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஒரு நோட்டீஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதன்படி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் டீட்டெயில்ஸ் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறது இந்த போஸ்டிங்கான இதுதான். இதில் போஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கும். இதில் கேட்டகரி 2க்கான போஸ்டிங் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசிப்ளின் எந்த பதவிக்காக பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதில் ITI சம்பந்தமான கோர்ஸஸா இல்லை ஆப்ரேட்டருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ITI சம்பந்தமான அதில் ITIயில் என்ன ரிலவெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறீங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்ரேட்டர் அப்படின்னா ஆப்ரேட்டருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக கேட்டகரி கேட்பாங்க. கம்யூனிட்டி கேட்டகரி இதில் நீங்கள் ஓபிசியா இல்லை SC/STயா இல்லை URA அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கிரைமி லாயரா நான் கிரைமி லாயரா அப்படி மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமம் அனைவரும் நான் கிரைமி லாயர்லாம் இருவீங்க. 8 லட்சத்துக்கு வருமானம் கீழே இருந்துச்சு அப்படின்னா நான் கிரைமி லாயர், 8 லட்சத்துக்கு வருமானம் கூடுதலாக இருந்துச்சுன்னா கிரைமி லாயர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பாப்பப் விண்டோ வந்துச்சுன்னா அதில் ஓகேங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் ரிசார்ட் வாங்குறத நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. ஆங்கிலம் இருந்தீங்கன்னா மிஸ்டர், பெண்களாக இருந்தால் மிஸ்ஸஸ், அது மாதிரி திருமணமானவர்களாக இருந்தால் மிஸ்ஸஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களோட மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் இன்சியல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல இன்சியலை கொடுத்துக்கோங்க. மார்க் ஷீட்டில் மேக்ஸிமம் பேர் கொடுத்து பின்னாடி இன்சியல் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதே சேம் நான் ஃபஸ்ட் நேமில் பேரும் லாஸ்ட் நேமில் இன்சியல் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத இல்லை டிரான்ஸ்ஜெண்டராங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பிறந்த வருடம் நீங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ இல்லை டிசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன்கிறத கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி ஆதார் நம்பர் ஆப்ஷனாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க. இல்லை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் நீங்கள் என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து NPCL எம்ப்ளாயான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இதில் சர்விங் பண்ணிட்டுருக்கீங்களா, ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒர்க் பண்ணல அப்படின்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லைனா எல்லாத்துக்கும் நோ கொடுத்துக்கோங்க. இது 1984 அந்த போரில் எதுவும் நீங்கள் எது பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோங்கிறத கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் அனைவருமே பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுமாதிரி டிஃபென்ஸ் பர்சனில் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ண இறந்தவங்களோட டிபெண்டனில் வாரிசு உள்ளவங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்த எக்ஸர்வீஸ்மேனாக கேட்டிருப்பாங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லைனா நோங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் கேள்வி ஃபீமேலுக்கு மட்டும் பொருந்தும். இதில் என்ன அப்படின்னா ஃபீமேல் ஆல்ரெடி நீங்கள் விடோவா இல்லை டைவர்ஸ்டு உமனா இல்லை செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் வாழ்கிறீங்களா, அப்படி வாழும்போது யாரும் ரீமேரிட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எஸ்ங்கிற கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி NPCL இந்த கம்பெனியில் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேஸிஸோ ஃபிக்ஸ் டைம் பேஸிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ங்கிற கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் யூசர் நேம்ங்கிறத க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இப்போ இது யூசர் நேம் 5 to 20 கேரக்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூசர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். அது உங்கள் பேரை கூட கொடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆனால் செக் அவைலபிலிட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு அவைலபிள் இருக்கா இல்லைங்கிறத சொல்லுவாங்க. இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணி கூட மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது யூசர் நேம் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. எதுக்காக எனக்கு அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த பேஜ் நான் ரொம்ப நேரமாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரர் வந்துச்சு. இந்த மாதிரி
அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க கண்டிப்பாக எந்த ஒரு கேப்பும் விடாமல் சீக்கிரம் வந்து டக்குன்னு அடுத்தது டேட்டாவை என்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எதுவும் கேப் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எரர் வரும். அப்படி இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். இல்லைனா ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். சரி, இப்போ யூசர் நேம் அவைலபிள் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை யூசர் நேம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதிலேயே வந்து ஏதாவது வந்து நீங்கள் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்து 1 2 இதில் ஏதாவது ஒரு 1 to 9 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 கேரக்டர் 4 கேரக்டர் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 5 20 கேரக்டர் யூசர் நேம் இருக்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணிட்டு யூசர் நேம் இந்த மாதிரி செக் பண்ணிப்பாங்க. அவைலபிள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் வந்து நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி மட்டும் கொடுங்க. அதுமாதிரி மொபைல் நம்பருமே கரண்டில் என்ன யூஸ் பண்ணிட்டீங்களோ அதை மட்டும் கொடுங்க. இதில் ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி ஒரு வேளை சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் கரண்டில் மொபைலில் இப்போ என்னென்ன மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவ் இருக்கோ அதை முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா கேட்டிருப்பாங்க. இந்த கேப்சா வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். இந்த இமேஜில் என்ன எழுத்து இருக்கோ கேப்டல் இருக்குது அப்படின்னா கேப்டல் அடிச்சுக்கணும், ஸ்மாலாக இருக்குன்னா ஸ்மாலாக அடிச்சுக்கணும். இது அப்படியே வந்து மேலே டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படி டைப் பண்ணணும். இப்போ இதில் உள்ள மாதிரி நான் பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வியூ பண்ண சரியாக தெரியல அப்படின்னா கேனாட் ரீட் தட் ட்ரை டிஃப்ரெண்ட் இமேஜ் கொடுத்தா வேறு இமேஜ் வரும். அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதில் வந்து உங்கள் லிங்க்கு உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் கொடுக்க போகிறோம். ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதை போய் நீங்கள் மெயிலில் போய் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் யூசிங் ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஓகேங்கிறத மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மெயிலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி no reply .npclqueries சொல்லி ஒரு மெயில் வந்துருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கும் வந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருக்கும். கேண்டிடேட் சொல்லி உங்கள் யூசர் ஐடி நீங்கள் என்ன கிரியேட் பண்ணிங்களோ அந்த யூசர் ஐடி போட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து லிங்க் வந்துருக்கு போய் கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. இதை செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த எஸ்எம்எஸும் மெயிலும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஒரு 1/2 hour ஆகுது. ஏன்னா எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கழிச்சு தான் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே ரிசீவ் ஆயிருக்குது. வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அது. இந்த அட்ரஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒருவேளை இந்த மெயில் எதுவுமே நீங்கள் ரிசீவ் ஆகலன்னு நினச்சிங்க அப்படின்னா மைடியும் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபோல்டர் இருக்கும். இதில் ஸ்பேமுங்கிற மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்பேமில் வரல அப்படின்னா இந்த ஆல் மெயிலை கிளிக் பண்ணி அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் அந்த இதை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாலே போதுமானது தான். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ண அக்கௌண்ட் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிக்கல. இனிமேல் தான் லாகின் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ லாகின் பேஜ் வந்திருக்கும். இங்கிலீஷில் வரணும்னு நினச்சிங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் இங்கிலீஷ்ங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஃபுல் இப்போ இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் கொடுத்தா யூசர் ஐடி அதாவது லாகின் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டையும் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு எப்பயும் உள்ள இந்த இடத்துல கேப்சா வந்து இந்த இடத்துல என்ன இருக்கோ சேம் அதே மாதிரி மேலே டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வீஸில் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டர் ஃபார்ம் சொல்லி கேட்டகரி ஆப்ரேட்டரில் நீங்கள் என்ன போஸ்ட் கிளிக் பண்ணீங்களோ அதை இங்கே காமிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படி மாதிரி இருக்கும். இதுக்காக ஹோ டு அப்ளை பேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாப்பப் விண்டோ வரும். இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதேமே வந்து நீங்கள் க்ளோஸுங்கிற பட்டனை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 6 ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இது ரொம்பலாம் வந்து பெருசு கிடையாது. எல்லாமே ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அதாவது 12th சயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படி மாதிரி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ மொதல் எஸ்எஸ்எல்சி நீங்கள் 10th முடிச்சுக்கான டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எஸ்எஸ்சிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த காலேஜில் படிச்சிங்கிறத இங்கே இல்லை ஸ்கூலில் படிச்சிங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். ஸ்கூலோட நேமை டைப் பண்ணிவிட்டு இங்கே போர்டா யூனிவர்சிட்டி இருக்கும். இதில் வந்து சிபிஎஸ்சியா இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்டேட் போர்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் என்ரோல்மெண்ட் கேட்டிருப்பாங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அதாவது 10th எந்த இயரில் ஆரம்பிச்சு எந்த வருடம் வந்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து முடிச்சது வந்து ஒருவேளை ஏப்ரல் இல்லை மேல வந்து நிறையா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்ரோல்மெண்ட்ங்கிறது நீங்கள் படிக்க ஆரம்பித்த காலம். இது இப்போ ஒருவேளை ஏப்ரல் மேலே முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜூன் மாதத்தில் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும். அதனால் ஜூனில் பார்த்தீங்கன்னா 2012 இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வருஷம் தான் 10th படிப்பீங்க. அதனால் அந்த வருஷத்துக்கான இயர் மந்த் இயர் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது 500க்கு எவ்வளோ எடுத்துப்பீங்கிறத இங்கே ஃபில் பண்ணக்கூடாது. 500க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக HSCங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டிசிப்ளினில்
சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படி மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் போர்ட்லையா சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிங்களா அப்படிங்கிறத ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டுங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக கரஸ்பாண்ட் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் அனைவரும் ஸ்கூலில் போய் படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் டைம்ங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து இதே மாதிரி தான் என்ரோல்மெண்ட் வந்து எந்த இயர் வந்து எந்த இயர் வரைக்கும் 12th அந்த 1 இயர் 12th மட்டும் எது வரைக்கும் படிச்சிங்கிறத இதில் நீங்கள் நம்ம மேலே சொன்ன அதேபடி வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு பர்சன்டேஜையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துனா இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து 12th ரிசல்ட் எப்போ வந்துச்சு, இல்லை 12th சர்டிஃபிகேட் அதுக்கான மார்க் ஷீட் ரிசல்ட் எப்போ ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் ஐடிஐ வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை ஐடிஐக்குள்ள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 12th ஆப்ரேட்டருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எந்த டேட்லையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி 10th 12th இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட் கேட்டிருப்பாங்க. இது சென்டிமீட்டரில் உங்களோட உயரம் எவ்வளோங்கிறத நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட் கேட்டிருப்பாங்க. இதை கிலோவில் எத்தனை கிலோ வெயிட் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர் லிட்ரேசி கேட்டிருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் லெவலில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், இமெயில் மேனேஜ்மெண்ட், இன்டர்நெட் ஆப்ரேஷன் இதில் ஏதாவது என்னென்ன தெரியுங்கிறத தெரிகிற எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எம்எஸ் வேர்டு அது போய் இன்டர்நெட் ஆப்ரேஷன் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எதுவும் தெரியும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சொன்னால் ஏதாவது தெரியும் கோர்சஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதர்ஸில் போய் நீங்கள் அது என்ன கோர்ஸுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சிசி ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குன்னா நீங்கள் அடுத்து மல்டிபிள் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமா போட்டு நீங்கள் அடுத்து என்னென்ன கோர்ஸ் படிச்சிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அதர் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதர் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் கூடுதலாக இது தவிர்த்து 10th 12th தவிர்த்து இந்த குவாலிஃபிகேஷனுக்கு தவிர்த்து வேறு ஐடிஐ, டிப்ளமோ, வேறு சப்ஜெக்ட் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து இதில் அதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சப்ஜெக்ட்டில் படிச்சிருக்கீங்க, அடுத்து யூனிவர்சிட்டியில் என்ன படிச்சிங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணிங்க அப்படிங்க கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு 3 தான் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். இல்லைனா இதை ஃப்ரீயாக கேப் அப்படியே விட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ மினிமம் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் should be 1 year ஃபார் எஸ்எஸ்சி, மினிமம் டியூரேஷன் ஃபார் த கோர்ஸ் ஃபார் 1 year ஃபார் ஹெச்எஸ்சின்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் வந்துருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 year வந்து நீங்கள் படிச்சிருந்தா தான் அந்த கோர்ஸுங்கிறது வேலிடேட் ஆகும் அப்படிங்கிறத கொடுக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட்டே வந்து நீங்கள் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே அதாவது 10th 12th என்னென்ன கொடுத்தாலுமே மேக்ஸிமம் 1 year அப்படிங்கிற மாதிரி அவங்க சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி போட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1 yearங்கிற மாதிரி அந்த இயரை வந்து பெட்வீன் கொடுத்துருவாங்க. பாசிங் இயரை மாற்ற முடியாது. அதனால் பெட்வீன் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த வருடங்கள் படிக்க ஆரம்பிச்ச காலத்தில் அந்த மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஐடிஎம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேட்குது. இதில் க்ளோஸுங்கிற பட்டனை கொடுங்க. இப்போ அடுத்து வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது கம்பெனி நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டர் யூனிட்டா இல்லை கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன பதவியில் இருக்குங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் டியூட்டி அது உங்கள் என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ் சின்ன வேர்டிங்ஸை டைப் பண்ணிட்டு எந்த இயர்லேருந்து அது என்ன டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து சர்வேயிங் பிரசன்ட்லி இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்களா கேட்காங்க. அந்த கம்பெனியில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்களுக்கு மட்டும் தான். அதே மாதிரி மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆட் நியூ ரோன் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக விட்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு கால்குலேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை மந்த்து எவ்வளோ இயர் எத்தனை நாள் இருக்குங்கிறத இங்கே கால்குலேட் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் அப்பா பேர் மொதல் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மதர் நேம் டைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மார்க் ஷீட் இருக்குது, டிசி இருக்குன்னா அது எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு வந்து அப்பா அம்மா பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மெடில் செட்டஸில் நீங்கள் மேரிடா அன்மேரிடா சிங்கிளாங்கிறத கொடுத்துக்கோங்க. ரிலிஜன் வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்லி இதில் என்ன உங்களுக்கு ரிலிஜன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லாமே சப்ஜெக்ட் உள்ள மாதிரி மட்டும் தான் கொடுக்கணும். நீங்கள் தவறலாம் எதுவும் மாற்றி கொடுத்துடக்கூடாது. மதர் டங் வந்து உங்களுக்கு தமிழா இல்லை வேறு இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொடுத்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து தமிழ் தான் இருப்பீங்க. அதனால் தமிழுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து வசிக்கிறீங்க இப்போ அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. அதுக்கு தமிழ்நாடு கொடுக்கலாம். ஒருவேளை வேறு எங்கேயும் வசிச்சிருக்கீங்க, வேறு ஸ்டேட்டில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் ஆர்யூ ரெஜிஸ்டர் வித் அண்ட் எனி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை பலரும் இருக்குது. பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் பார்த்து நீங்கள் கரெக்டான முறையில் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருப்பாங்க. அதாவது இங்கே வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்கிறது அதில் இருக்கும். டாப்பில் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டிருப்பாங்க. அது வந்து எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கொடுத்துருக்கும். அதில் டிஸ்ட்ரிக்டோட பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டேட்டையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. இதில் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் 3 காலமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோர் நம்பர் அண்டு தெரு பெயர் இல்லை ஏரியா எது இருக்குன்னா அதையும் சூஸ் பண்ணி எழுதிக்கோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஸ்டேட் அண்டு பின்கோடு இதெல்லாம் கொடுத்து
எஸ்டிடி கோடு இருக்குன்னா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் இது தேவை கிடையாது. இது ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அட்ரஸ் தான். இங்கே மேலே செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணினாலே போதும். இந்த அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஒருவேளை டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் டைப் பண்ணிக்குவோம். அடுத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் ஏரியாவுக்கு நியரஸ்ட்டாக வந்து என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அவங்களோட பேரை. அடுத்து வந்து இந்த என்பிசிஎல் இந்த கம்பெனியில் க்ளோஸ் ரிலேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஸுங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொடுத்துட்டீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் வந்து அவங்க என்னவா வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க, என்ன ரிலேஷன் உங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இல்லாதவங்க நோங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்காங்க, அதாவது ப்ளைனாக வந்து இருக்குது. அவங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்க முடியாது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் 10 to 50 KB வந்து ஃபோட்டோட சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரி என்னென்ன ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலர் சைஸில் உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்லை கிளாஸ் இந்த மாதிரி கண்ணில் போட்டிருக்கீங்க, அது மாதிரி ஸ்பெக்டக்கிள் ரெகுலராக போகிறவங்களா இருந்து அந்த கிளார் அடிக்கிற கிளாஸஸ் வந்து ஃபோட்டோவில் தெளிவாக தெரியாமல் கண்ணு விஷன் தெரியாமல் இருக்குது, இல்லை சைடில் ஃபோட்டோ பார்க்குறது, இந்த மாதிரி வந்து மாஸ்க் போட்டுருக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஃபோட்டோவில் ஏதாவது தனியாக கட் பண்ணி உங்களுக்கு போகிறது, இல்லை பிளரான இமேஜை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மேலே டாப்பில் இவங்க நார்மலாக கொடுத்துருக்க இதே மாதிரி நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆர் ப்ளூ பெனில் மட்டும் தான் போகணும். ஒருவேளை ரெகுலர் இங்கில் நீங்கள் கையெழுத்து போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகும். இல்லை கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதுறீங்க அப்போ உங்கள் பேர் அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை வந்து இது ஒருவேளை ஃபோட்டோ பிடிச்சி அதை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதேமாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிக்கு ஸ்மாலர் சைஸில் வந்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, இல்லை வந்து அந்த பாக்ஸுக்கு அவுட் சைடில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிக் மார்க் கொடுத்துருக்க இந்த மாதிரிக்கு மட்டும்தான் நீங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபோட்டோட சிக்னேச்சர் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோல்டர் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரிக்கும் சிக்னேச்சரையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற டயத்தில் ஏதாவது எரர் உங்களுக்கு வந்து மறுபடியும் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரர் வராது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அதை கொடுத்து அப்லோட் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறத கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ பர்சனல் ப்ரொஃபைல் வந்து அந்த ப்ரிவியூ வந்து காமிப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ எதுக்கும் வந்து ரீசெக் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது தவறாக இருக்குது மாற்ற நினச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே போய் நீங்கள் இதுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸா இல்லை அப்லோட் ஃபோட்டோவா இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ங்கிறத எதில் எடிட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்படி எடிட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ரீசப்மிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து சப்மிட் கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து போகும். அதாவது யார் யாருக்கு அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸுங்கிறது வந்து கேட்கும். இதுவே எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கேட்க வாய்ப்பில்லை. இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்தப்போ ஃபீஸ் யார் யாருக்கு இருக்குங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த முதல் ஜாப் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் உள்ள நம்பர்கள் இந்த மாதிரி இதை கேட்டோன்னே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வந்து அப்ளை பண்ணுற அந்த பேஜ்லேயே வந்து ஃபீஸ் பேமெண்ட் கேட்குற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு ப்ரொசீட் ஆன்லைன் பேமெண்ட்ங்கிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிற மாதிரி இருக்கும். இதை கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேணுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் போயிடும். இதில் வந்து நீங்கள் டெபிட் கார்டோ இல்லைனா நெட் பேங்கிங்கோ இல்லைனா அந்த யூபிஐ அதாவது ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி வாட்ஸ்அப்பேன்னு சொல்லி இதை வச்சு கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ மெத்தட் கொடுத்து யூபிஐ QR கொடுத்தீங்க அப்படின்னா QR கோடு வந்து வரும். இல்லை பேனும் கொடுத்தீங்கன்னா இந்த QR கோடு வந்து வரும். இந்த QR கோடு மூலிமா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே அக்செப்டபிள் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் டேரெக்டாகவே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டுமே வீடியோ டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இது அனைவருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்ளை பண்ண நினைக்கிற நபர்கள் கரெக்டான முறையில் நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இது போல நல்லதாக சந்திப்போம். நன்றி.